ஆரம்பிக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் இருக்கும் பயமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. குழந்தையே, அப்படியென்றால் என்மேல் உனக்கிருந்த நம்பிக்கை குறைகிறதா என்ன? தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் என்னை காக்க வைக்காமல் உடனடியாக கேட்டுப்பார். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது குழந்தையே. குழந்தையே, இப்பொழுதாவது அப்பா சொல்வதை கேட்பாயா? இப்பொழுது நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் உன் வாழ்வின் முடிவிற்காக அல்ல, உனக்கான நல்ல வாழ்விற்கான தொடக்கமே என்பதை மனதார நம்பு. உன் விதியை 100% நிச்சயமாக உன் சாயிநாதா மாற்றுவேன். கண்மணியே, நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது. உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும். வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை. அந்த நாடகத்தில் வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் வருவது இயற்கையே. தோல்வி வந்துவிட்டால் உடனே சரிந்து விழாமல் வெற்றி அடைவதற்கான வழியை தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். என்ன நடந்தாலும் இறுதி வரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் அப்பா சொல்கிறேன், இன்றாவது கேள், உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறும். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும்
அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே, வருத்தப்படாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே. எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் என் காலடியில் வைத்து விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த பயம் உனக்கு எதற்கு? எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றுவேன்.
எனவே என் குழந்தையே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் குழந்தையே. எனவே இருப்பதை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். வெற்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம், அதிசயம், அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும் வரிசையாக. அதற்கூட சேர்ந்து உன் சாயப்பாவும் வருவேன், நான் இருக்கிறேன். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக.
உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இதோ உன்னுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள் என் குழந்தையே. நழுவ விடாதே இந்த அற்புதமான பொக்கிஷமான வாய்ப்பை. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அதை சாதுர்யமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைவாய் உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. நீ என்மேல் வைத்திருக்கும் பக்தியும் பாசமும் இந்த உலகை விட பெரியது. உன்னை என்னுடைய பிள்ளை, சாயிநாதரின் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சியை என் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அளவிட முடியாத ஆனந்தத்தை நான் உணர்கிறேன் நீ என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது. என் பிரியமான குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் நேரம் எல்லாம் ஒன்றே அமைந்துவிட்டது, வந்துவிட்டது. நீ என்னுடைய குழந்தை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை அடியோடு வெட்டி எறிந்துவிடு. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் மனமும் சரி புத்தியும் சரி பாதி நன்மையை தரும், மீதி பாதி கெடுதலை தரும். எனவே அவற்றையெல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என்று எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. நம்மிடம் மட்டுமே குறை இருக்கிறது என்று தவறாக நினைத்து கொண்டு உன்னையே நீ தாழ்த்தி பார்க்காதே. உன்னையே நீ கேவலமாக பார்க்காதே.
ஏதாவது குறை உன்னில் இருக்கிறது என்று நீ நினைத்தால் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். அப்பொழுது நீ முழுமையாக நிறையாகி விடுவாய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று முதலில் வருந்துவதை விட்டொழி. நான் இருக்கிறேன், எதற்குமே வருந்தாதே. என்னுடைய ஆசியும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் பிரியமே. பயப்படாதே. நான் முன்னில் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ பிரச்சனைகளை சந்திப்பது உன் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நம்பியபடி உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகும். சாதனைகள் உன் வசமாகும். வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடித்தே விடுவாய். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடமாவது எதிர்பார்க்கும் பொழுதுதான் அந்த அழகான பயணம் சிக்கலாக முடிந்து விடுகிறது. எனவே மற்றவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வழியில் பயணித்து கொண்டே இருந்தால் நிம்மதியோடு பயணிக்கலாம். சந்தோஷமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடிக்கலாம். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உன்னுடைய பயணமும் இனிதாகவே முடியும். எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காமல் தைரியமாக அப்பா இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. அதில் நிச்சயமாக வெற்றியை காண்பாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் உன் அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே.